பொண்டாட்டிய மதிக்க தெரியாத நீ எல்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்ல. வேண்டாமா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே பாவம். வேண்டாமா. உன்னை கொன்னாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். உன்னெல்லாம் அம்மா அம்மா வேண்டாமா. அம்மா வேண்டாமா. அம்மா விடுங்கம்மா. டேய் ஐயோ அம்மா வேண்டாமா. வேண்டாமா. அம்மா விடுங்கம்மா. அம்மா விடுங்கம்மா. அம்மா விடுங்கம்மா. ஒண்ணு புரியாதீங்கம்மா. அம்மா விடுங்கம்மா. விடுங்கம்மா. அம்மா விட மாட்டேன். விடுங்கம்மா. அம்மா விடுங்கம்மா. விடுங்கம்மா. ஏ சக்தி. சக்தி. ஏ சக்தி அம்மா விட மாட்டேன். விடு. விடு சக்தி. விடவே இல்லையா? பாய்படி. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? குடு இப்படி. சாரி சார். அம்மா இருந்த டிப்ரெஷன்ல இப்படி பண்ணிட்டா. இது இஷ்யூ ஆக்கிடாதீங்க. சாரி மேடம். வாடி இப்படி. என்ன சக்தி இது? திரும்ப திரும்ப நீ இப்படியே பண்ணிட்டு இருக்க. இப்ப மட்டும் நான் வந்து தடுக்கலனா நீ அவரை கொன்னு இருப்ப தெரியுமா? நானும் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நார்மலா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் எனக்கு பழசையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது சொல்லு? பொண்டாட்டியை தப்பா பேசுற ஆம்பளைங்களை பார்க்க எனக்கு அந்த தட்சிணாமூர்த்தி ஞாபகம் தான் வருது. அப்படி பேசுறவங்களை கொல்லணுங்கிற வெறி வருது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல. உன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யாராவது ஏதாவது பேசினா அந்த இடத்துல நீ நிக்காத. இப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதான் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இல்லனா உன் வேலையில மட்டும் இல்ல, பர்சனல் லைஃப்லயும் நிறைய ப்ராப்ளம் வரும் சக்தி. ப்ராப்ளம் வந்துகிட்டு தான் இருக்கு. லக்ஷ்மி மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலா இருக்காரு. மத்தவங்க எல்லாம் என்ன வேற மாதிரி தான் பாக்குறாங்க. எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பூசாரிய கூப்பிட்டு பூஜை பண்ணி வேப்பிலையால அடிச்சு ரொம்ப அவமானமா போச்சு. என்னம்மா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீ எதுக்கு அதெல்லாம் ஒத்துக்கிட்ட? அவங்க என்ன சொன்னாலும் இதெல்லாம் முடியாதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே? குடும்பத்தை காப்பாத்தணும்னா, புருஷனை காப்பாத்தணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்னாலதான் என்ன மாத்திக்க முடியல. ஏதோ ஒரு வழியில என் பிரச்சனை சால்வ் ஆயிடும் தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இது சரியா வராது சக்தி. நீ இப்படி அமைதியா இருக்க அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங்க்கு போயிட்டு வா. அதான் உனக்கு இப்போ சரியா இருக்கும்னு தோணுது. உனக்கு டியூட்டி டைம் இப்ப முடிஞ்சு போச்சு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல, போ. நிலா, நிலா. வரேன்பா. என்னப்பா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். தக்காளி தொக்கு பண்ணி வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போறேன். திலீபா, திலீபா, திலீபா. என்னப்பா காலையில வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், டல்லா இருக்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஊருக்கு போயிட்டு வந்த டயர்ட்னஸ் அதான். என்னப்பா இது? பக்கத்துல இருக்கிற மகாபலிபுரத்துக்கு போயிட்டு வந்ததுக்கா இவ்வளவு களைப்பா இருக்க? உடம்பு சரியா இல்லைன்னா தான் இப்படி எல்லாம் ஏதாவது இருக்கும். வா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம் வா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இல்லப்பா, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்ன பார்த்து பேசாம வேற எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்க. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையாப்பா? சொல்லுப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படி எதுவும் இல்லைன்னா அப்புறம் ஏன்ப்பா இப்படி இருக்க? அப்பா, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்லப்பா. சரிப்பா, நீ சொல்ற மாதிரி ஒன்னும் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் தான். மாமா, வாமா. நீங்க சமையல்லாம் செய்ய வேண்டாம். அம்மா எல்லாமே செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. வேண்டாம்னா கேட்க மாட்டீங்க. மாமா, ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன்.
ஹலோ, நான் சக்தியோட வேலை பார்க்குற சுந்தரி பேசுறேன் சார். சொல்லுமா, என்ன விஷயம்? நீங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? ஏம்மா, சக்திக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல நீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்ல. சக்தியை பத்தி கொஞ்சம் பேசணும். வரீங்களா சார்? வந்துடுறேம்மா, உடனே வரேன். ஓகே சார். அப்பா, அக்காக்கு என்னாச்சு? தெரியலம்மா, சுந்தரி தான் ஏதோ வர சொன்னா. போய் பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேம்மா. மாமா, என்ன மாமா? ஏன் மனசு சரியில்லைன்னு தானே மகாபலிபுரம் அனுப்பி வச்சேன். நீங்க முன்ன இருந்ததை விட மோசமாய் வந்திருக்கீங்க. இதுக்கு நீங்க போகாமே இருந்திருக்கலாம். உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க முகத்தை இப்படி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சுசி, திலீப்பா ஏதோ டென்ஷன்ல இருக்கான். நீ வேற இரிட்டேட் பண்ணி சும்மா வாங்கி கட்டிக்காத. உனக்காக மகாபலிபுரத்துல இருந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான். இரு, எடுத்து தரேன். ஹை, ஹேண்ட்பேக். ஐயோ, சூப்பரா இருக்கு மாமா. குடு. நெயில் பாலிஷா? கலர் ரெண்டு சூப்பரா இருக்கு. இது என்னது? இதான் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்கா? புடி. பேண்டு. கிளிப்ஸும் அழகா இருக்கு. கம்மல். கம்மலும் சூப்பரா இருக்கு மாமா. சந்தோஷமா? இதெல்லாம் ஷாலினி தான் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கா. அவங்க எனக்கு நிறைய செய்யறாங்க. பதிலுக்கு நான் ஏதாவது அவங்களுக்கு செய்யணும். என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க மாமா. எனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க மட்டும் இப்படி இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை மாமா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுங்க மாமா. சுசி, அவன் எதுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? விடு. அயோக்கிய ராஸ்கல். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தூக்குல தான் போடணும். ஏய், இப்ப எதுக்கு நீ திலீப்பனை திட்டுற? போடி. நான் எதுக்கு மாமாவை திட்டுறேன்? எவனோ ஒரு பாவி ஒரு பொண்ணை ஏமாத்தி கெடுத்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றானா. இந்த பாரு, கேட்டா அவ சம்மதத்தோட தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றானா. கல்யாணம் பண்ணிக்குவான்ற நம்பிக்கையில தானே அவ இதுக்கு சம்மதிச்சிருப்பா. அவளுக்கு போய் இப்படி துரோகம் பண்றானே, உருப்பிடுவானா அவன்? இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. பல ஆம்பளை பசங்க இதே மாதிரி தான் இருக்காங்க. பொண்ணுங்களோட லவ் அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியல, மதிக்கவும் தெரியல. ஒரு மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. சின்சியரா லவ் பண்ண நாம தான் கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறோம். பொண்ணுங்களை ஏமாத்துற எந்த ஆம்பளையும் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. ஏதாவது பெரிய வியாதி வந்து செத்து போவானுங்க. அவளை இப்படி கெடுத்துட்டானே, பாவம். அந்த பொண்ணை இனிமே யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அவ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போயும் அந்த ராஸ்கல் முடிவை மாத்திக்க மாட்டானா. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஊருக்கு நடுவுல நிக்க வச்சு கல்லள்ளி அடிச்சு கொல்லணும். அப்பதான் மத்தவங்களுக்கும் புத்தி வரும். என்ன மாமா சொல்றீங்க? மாமா, மாமா,
மாம்ஸ், பெரியவரை பார்த்து பேசினியா? என்ன சொன்னாரு? பணத்தை வாங்கிட்டாருப்பா, வேற பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நிஜமா அவன் சொல்ற? நிலா மேட்டர்ல எனக்கும் பெரியவருக்கும் நடுவுல பெரிய தகராறே வரும்னு நினைச்சேன். அவர் இந்த அளவுக்கு சமாதானமா போவாருன்னு நான் எதிர்பார்க்கலையே மாம்சே. அட நீ வேற சத்யா, இந்த விஷயத்த சொன்னதும் பெரியவர் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்துல இருந்த ஜனங்கெல்லாம் குடிக்குச்சு. ஏதோ இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுதுறான்னு நினைச்சேன். ஏதோ கையில காலில் விழாத குறையா கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சமாளிச்சிட்டேன். எல்லாம் உனக்காக தான்ப்பா. அப்போ அவரால் எனக்கோ என் லவ்வுக்கோ எந்த பிரச்சனையும் வராதுங்கிற, அப்படிதானே? நிச்சயமா வராதுப்பா. நீ உன் லவ்வை தாராளமா கண்டினியூ பண்ணலாம். பெரியவர் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து என்ன காப்பாத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மாம்சே. அட என்னப்பா நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி, நிலா கிட்ட உன் லவ்வை சொல்லிட்டியா? சரி, உனக்கு சொல்றது கூச்சமா இருந்தா என்கிட்ட விடு. அந்த பொண்ணு கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன். இப்படி எல்லாம் பேசி கரெக்ட் பண்ணி தான் நிலாவுடைய அட்ரஸை வாங்கணும்னு பெரியவர் உனக்கு கிளாஸ் எடுத்தாரா என்ன? சத்யா, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு அவர்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின? ஏன்பா நீ இப்படிலாம்? நீ நானும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் கேட்கிறேன். உன் மனசை தொட்டு சொல்லு, நீ அவர்கிட்ட பணம் வாங்கலன்னு. என்ன சத்யா, நீ என்னையே நீ சந்தேகப்படுற? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? அன்னைக்கு பெரியவர் சொன்னதான் நானும் சொல்றேன். நீயும் நானும் ஒன்னும் அரிச்சந்திரன் கிடையாது. துட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சா ஒருத்தர் போட்டு தள்ளணும்னு நினைக்கிற கிரிமினல்ஸ் தானே. எனக்கு என்ன வருத்தம்னா, இத்தனை வருஷமா நீ என்ன நம்பிதான் பொழப்பு நடத்துற. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம எனக்கே துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா? அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நீ என்ன நம்பு. போதும் மாம்சு, நடிக்காது. நீ பெரியவரை பார்த்துட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. எல்லா விஷயம்னா அப்படி என்னப்பா சொன்னாரு? அது எதுக்கு உனக்கு? ஆனா அவர் சொன்னதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெளிவா புரியுது. என்னையே ஓவர்டேக் பண்ண பாக்குறல்ல, கூடவே இருந்து முதுகுல குத்திட்டல. உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி நான் கவனிச்சுக்கிறேன். சத்யா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சத்யா. அந்த பெரிய மனுஷன் தான் என்கிட்ட டபுள் கேம் ஆடிட்டான். அந்த 25 லட்சத்தை விட அதிகமா தரேன், அந்த நிலாவை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வான்னு என்கிட்ட டீல் பேசினான். பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் தலையாட்டிட்டேன். இப்போ என்னை பத்தி உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்கான். என்ன மன்னிச்சிடுப்பா. என்கிட்டயே போய் சொல்றியா மாம்சு? உன்கிட்ட எப்படி விஷயத்தை போட்டு வாங்கணும்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல விடு மாம்சு. சண்முகராஜன் மாதிரி பெரிய ஆளுங்கள என்னைக்குமே நம்பாத. அவன் வேலை முடியறதுக்காக நம்ம 2 பேருக்கு நடுவில் பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கான். தான் சுயநலத்துக்காக அவன் இன்னும் என்ன வேணா பண்ணுவான். அவன் நிரந்தரமா உன்னை யூஸ் பண்ணிப்பான்னு மட்டும் நினைக்காத. அவன் வேலை முடிஞ்சதும் உன்னை அப்படியே தூக்கி போட்டுருவான். பேமெண்ட் கூட ஒழுங்கா வருமானு சொல்ல முடியாதியா? அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் உன் பொழப்புக்கு நான் தான் இருக்கணும். அதை மறந்துடாத. உண்மைதான் சத்யா, எனக்கு இப்பதான் புத்தி வருது. ஆனா அவன் என்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கானே, அதை செய்யலனா அவன் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானே. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? நீ அந்த ஆளுக்கு ஃபேவரா பேசினது கூட ஒரு வகையில நல்லது தான். நீயும் முடியாது சொல்லியிருந்தா அப்புறம் அவன் என்ன வேற வகையில கார்னர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். இப்போ உன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சதுனால கொஞ்ச நாள் சைலண்டா இருப்பான். மாம்ச, நீ ஒன்று பண்ண, அந்த ஆளுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி சத்யா கிட்ட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண முடியல, கூடிய சீக்கிரம் எப்படியாவது டீட்டெயில்ஸை வாங்கிடுவேன், அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டைம் டிலே பண்ணு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் சரிப்பா. பரிகாரம் பண்ணணும், பௌர்ணமிக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லியிருக்கானே. அதுக்குள்ள தகவல் கொடுக்கலன்னா அவன் என்ன கொன்னுடுவான். ஏய், பயப்படாதயா, நான் சொன்ன மாதிரியே மெயின்டைன் பண்ணு. அப்புறம் பாரு விளையாட்ட. என்னால நம்பவே முடியலையம்மா.
சக்தி பேஷண்ட் கிட்டே எப்படி நடந்துக்கிட்டா? ஆமா சார், அந்த ஆளு பொண்டாட்டிய பத்தி ஏதோ தப்பா பேசியிருப்பான் போல. சக்தியால அதை பொறுத்துக்கவே முடியல. உன்னெல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு ஊசி எடுத்துட்டு போய் அவனை அட்டாக் பண்ண போயிட்டா சார். நான் மட்டும் அங்க போலனா அவனை கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பா சார். பிரச்சனை பெருசா இருக்கும் சார். சக்தியை நினைச்சாலே கவலையா இருக்குமா? பிரியாவை அடிச்சதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. நான் முன்ன பின்ன தெரியாதவங்களை அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கோவம்? சார், அந்த தட்சிணாமூர்த்தியால தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நம்புறா. அந்த மாதிரி ஆம்பளைங்களை பார்த்தாலே அவளுக்கு கோவம் வருது சார். இந்த நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம சக்தியை மென்டல் பேஷண்டா தான் சார் பார்க்கணும். ஐயோ, என் பொண்ணுக்கு அந்த நிலைமை வந்துடவே கூடாது. அவளை ஒரு மனநோயாளியா பார்க்குற தைரியம் எனக்கு இல்லம்மா. அவகிட்ட இதெல்லாத்தையும் மறந்துடுன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நம்ம நீ தப்பு பண்றமான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், திருத்திக்கிற பொண்ணு அவன். இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. அது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் சார். அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். சக்தியை ஒரு மாசம் மெடிக்கல் லீவ் எடுத்துக்க சொல்லுங்க. உங்க பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவ உங்க கூட இருக்கிறது தான் சார் நல்லது. அவளை மாமியார் வீட்டுல கூட விட்டுறாதீங்க. ஏமா அப்படி சொல்ற? அந்த வீட்டுல லக்ஷ்மியை தவிர வேற யாரும் சக்தியோட நிலைமையை புரிஞ்சுக்கல சார். அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா? அவ நடந்துகிட்டதை வச்சு பேய் பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேய் ஓட்டுறதுக்காக யாரோ ஒரு பூசாரிய கூட்டிட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க சார். கடவுளே, அவன் என் வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, புருஷனோட சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சேன். ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே அவ சொல்லல? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அக்கா கிட்ட பேசி இதை நடக்காம தடுத்திருப்பேனே. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் அவ எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கா. ஏற்கனவே அவளுக்கு இருக்கிற மென்டல் பிரஷர், மாமியார் வீட்டுல அவளை புரிஞ்சுக்காம இருக்கிறது, இங்க நடக்கிற எதையும் ஷேர் பண்ணிக்க முடியாத வேதனை, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து சக்தியை ரொம்ப பலவீனமாக்கிடுச்சு சார். இதுக்கு மேலேயே அவ அங்கேயே இருந்தா அவ கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க சார். சரிம்மா, நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சக்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இந்த சூழ்நிலையில அவ என் வீட்டுல இருந்தாதான் நல்லது. அவளை சுத்தி அவளை புரிஞ்சுக்கிட்டவங்க இருந்தாதான் அவ அமைதியா இருப்பா. எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. சக்தி டியூட்டி முடிஞ்சு போயிட்டா. நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு அவகிட்ட காட்டிக்க வேண்டாம், ரொம்ப வருத்தப்படுவா சார். இல்லம்மா, இப்ப நீ எனக்கு செஞ்சிருக்கிற உதவியே பெரிய உதவிமா. இது எல்லாத்தையும் சொல்லாம விட்டு இருந்தா எனக்கு தெரியாம போயிருந்திருக்கும். ரொம்ப நன்றிம்மா. நான் வரேன். ஓகே சார்.